ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர் 74,999 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு டிசம்பர் மற்றும் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து தந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக 15,000 ருபீஸ் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸு, அங்கே லோக்கல் அக்காமடேஷன், ட்ராவல், ஃபுட் அப்படின்ட்டு 360 டிகிரிஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைடு பண்ணி தராங்க. துபாயில் நமக்கு தெரியும் டாக்ஸ் ஃப்ரீயாக நிறைய பொருட்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாக்ஸ் ஃப்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜை மொத்தம் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த அட்டகாசமான ஆஃபர் மிஸ் பண்ணுறாதீங்க. இன்றைக்கே ஜிடி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டூரை செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் அமீர் இணைந்து வணங்கும் மாயவலை. யுவன் சங்கர் ராஜா இசையில், ரமேஷ் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில், அமீர், சஞ்சிதா ஷெட்டி, சத்யா நடிப்பில் மாயவலை. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த சந்தோஷ் நாராயணன், கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, மணிகண்டன், பாபி சிம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட், அல்ஃபோன்ஸ் புத்தன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுக்கப்புறம் ஃபிலிம் பண்ணி அந்த ஒரு பீரியட் இருந்துச்சுல சினிமா. அது பயங்கர எக்ஸைட்டிங்கான பீரியட். அந்த பீரியட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூதுகவும் வரும், ஒரு பிசா வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதே எப்படா தமிழ் சினிமா நிச்சயமாக அடுத்த லெவல்ரா. அந்த 2013-15 அந்த பீரியட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் பீரியட் ஃபார் சினிமா அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அப்போது ஒரு கார்த்திக் சுப்பராஜ் பாப்பா நமக்கு செம்மாள்றாவன் எப்பா பிஸா டேங்க அப்பா. ஏன்னா அது இவ்வளோண்டு பட்ஜெட்டு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். அப்படி அந்த பாட்டு அப்படி இருக்கும். அந்த பாட்டு இன்றைக்கி வரைக்கும் அது வந்து சார்ட் பஸ்டரு. எப்போ அப்படி பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லோரும் மலைக்கிற அந்த கார்த்திக் சுப்பராஜை வந்து நான் திருப்பி பார்த்தேன். அதுக்கு நடுவில் நிறைய படமும் பண்ணியிருக்காரு, நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் கூட வந்து அவர் தந்திருக்காரு ஃபினான்ஷியலாக. பட் நான் பார்க்குறப்பெல்லாம் என்னென்னா நல்லா இருக்கே, ஆனால் ஏதோ 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 மிஸ்ஸு சிலதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் நல்லா பண்ணி இது ஓடிட்டே இருக்கும். டு பி ஆனஸ்ட் என்னன்னா இது ஓடிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி திருப்பியும் ஒரு அன்அடல்ட்ரேட்டட் ஃப்ரீ லீஷ், அதாவது நீ உனக்கு பிடிச்சது பண்ணுறா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க விட்டா ஒன்று பண்ணுவார்ல, அவர் ஆத்ம திருப்திக்காண்டி இந்த கால்குலேஷன்லாம் தூக்கி வீசிட்டு ஒன்று பண்ணுவார்ல, அதுதான் இப்போ எல்லாமே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா நான் தூக்கி வீசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமாலய பயணம்னு ஒன்று போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், அதில் ஒரு பர்பஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும்ல. அந்த பர்பஸ் கிளியராக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுங்க, நீங்கள் வந்து அந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் அக்சஸே இல்லாத மலைகளுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டு தந்து, அந்த ஊர் மக்களுக்கு ரோடு போட்டு தந்து, அங்கே பாலமெல்லாம் கட்டி தந்து, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேரை வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து மாற்றி அந்த மக்கள் கூடயே வாழ்ந்து அவங்க வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து தெரிஞ்சு அதை வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே அடாப்ட் பண்ணி ஒரு கதையாக மாற்றி இதெல்லாம் இருக்குல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு லைஃப் டைம் ரோல் இது. என்னப்பா லாரன்ஸ் செம்மையாக டான்ஸ் ஆடுற, செம்மையாக வந்து மாஸ் பண்ணுற ஒரு மாஸ் ஹீரோப்பா, உனக்கு என்னப்பா நடிக்க தெரியும் அப்படின்னா, ஏப்பா ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் இருக்குதுப்பா, அது போய் பாருப்பா அப்படின்றலாம். ஏன்னா அந்த குணநலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோடது வந்து பார்த்திங்கன்னா யானையோட குணநலங்கள் தான் இருக்கும். நடக்கிறது, பார்க்குறது, நிற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதம் கொண்ட யானை இருந்துன்னு என்ன பண்ணும், அதெல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது நமக்கு வந்து இது கிரீட்டில் தெரியும் போது இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கடா. ஆனால் அதை எப்படி பண்ணலன்னா சிலவங்க என்னென்னா நான் வந்து 7 லேயர் வச்சுருக்கேன், 7 லேயர் தெரியுதா, இப்படி பார்த்தா தெரியுதா, இந்த பக்கம் அதெல்லாம் பண்ணல. நான் வச்சுருக்கேன், புரிஞ்சது புரிஞ்சுக்கோ. பட் இந்த 7 லேயரோட என்னோடய பர்பஸ் என்னென்னா, நான் ரொம்ப என்னோடய ஹார்ட்டை போட்டு எடுத்திருக்கேன், அது நான் உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு சப்மிஷன் தான் இந்த ப்ராஜெக்ட். ஒரு ஒரு ரொம்ப பிடிச்ச டீச்சர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு ஹோம் ஒர்க்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணுறப்போ அவங்களோட அப்ரிஷியேஷனுக்கு எதிர்பார்த்துருப்பாங்களே, அந்த எக்ஸைட்மெண்ட்டோட கார்த்திக் சுப்பராஜ் ஒரு படம் பண்ணியிருக்காரு. சேம் வித் சந்தோஷ் நாராயணன், சேம் வித் சினிமோட்டோகிராஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குதுங்க. இது வந்து என்னென்னா ஒரு 2 வேர்ல்டு மாறணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அது ரொம்ப கான்சியஸான டிசிஷன்லாம் எடுத்தாகணும். சேம் வித் எடிட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஜாஸ்தின்றுவாங்க அசால்ட்டாக. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் 30 நிமிஷத்துக்குள்ள இருந்தால் அது சேஃப் ஃபிலிம், 2 மணி நேரம் இருந்தால் சூப்பர், 1 மணி நேரம் தான் அதை விட சூப்பருங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் உட்காந்துருக்குறோம். நம்ம 50 ஹவர்ஸே பழசாயிடுச்சுப்பா, 2020 தான் பிரச்சனை இல்லைப்பாங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அதுக்குள்ளே இல்லைப்பா, இது கண்டென்ட். ஒரு யானைன்னா அப்படி தான் அப்படி போய் நிற்கும், அப்புறம் தான் அப்படி போகும். அது டைம் எடுத்துக்கும்ல. ஒரு வெறி கொண்ட யானை பார்க்குறாங்கன்னா சிங்கிலாம் ரோட்டை கிராஸ் பண்ணிடாது. அது டைம் எடுத்தால் அது பண்ணும். அந்த மாதிரி இந்த படம் எப்படின்னா ஒரு வெள்ளை யானை வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வந்து நின்று கம்பீரமாக நின்று அப்படி ஒரு சிலுப்பி அப்படி முன்னாடி போச்சுன்னா நமக்கு எப்படி உள்ள அப்படி ஒன்று வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
அந்த ஃபீலிங்கை இந்த படம் தந்திருக்கு. கார்த்திக் சுப்பாராஜோட ஒயிட் எலிஃபண்ட் தான் வந்து இந்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். சந்தோஷ் நாராயணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆன்மாவோட சென்டர்லேருந்து ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரைபல் அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு கேலப் காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடாமல் அதுக்குள்ளேயே ஒரு கேலப் க்ரியேட் பண்ணி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரனாக ஒரு கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு. அவரெல்லாம் அந்த மனிதன்லாம் அது நமக்கு வந்து என்ன ஸ்க்ரீனில் பார்க்குற அப்படி கலந்துடுறோம். அது நீங்கள் கொடைக்கானல் மலைகள் எடுத்திருக்காங்க. அந்த மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ஷீட் போத்தி நின்னாலே குளிரும். அதில் வந்து சேத்தை பூசிக்கிட்டு நின்று ஒன்று பண்ணுற அப்படி இதை நான் ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா மறந்துடுவோம். இந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம மறந்துடும். அதே மாதிரி சிகை அலங்காரம், அந்த காஸ்டியூம்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா சார் இருக்கட்டும், காஸ்டியூம்ஸு, மேக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாரன்ஸ் சாருடைய அந்த முடி, கண், சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஆனால் ஒன்று தனியாக தெரியும். லாரன்ஸ் மாஸ்டர் நம்ம நிறைய படம் இதில் அப்படியே வேறு மாதிரி தெரிவார். அப்படியே எஸ் சூர்யா அப்படியே வேறு மாதிரி, நிமிஷா சஜன் அப்படியே வேறு மாதிரி தெரிவாங்க. அவங்க பேசுகிற இந்த டைலாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிட்டன்ஷியஸாக இல்லாமல் ஒரு அத்தன்டிக் அந்த பழங்குடியினர் என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே பேசுகிறாங்க. எந்த சைடும் எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை நிஜமாக நான் லவ் பண்ணுறவன், மரம் வெட்ட ஐயோ போகுதே, இது இல்லைன்னா மழை இருக்காதேடா, அரசியல்வாதிகளா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அந்த கோவம், ஜென்யூன் கோவம் இருக்கிறவன் ஒருத்தன் படம் எடுத்தால் என்ன பண்ணுவான், அதை எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைப்பான்ல. அதை இவ்வளோ பெரிய படம் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான். அதில் வந்து மிருகங்களையோ மனிதர்களையோ அழிக்கும்போது அதோட வலி என்ன அப்படிங்கிறத எந்த ஸ்பீச்சும் கொடுக்காம எந்த பெரிய விஷயங்களும் பண்ணாமல் நம்ம கண்ணில் கண்ணீரை வர வச்சிடற. அப்படி செகண்ட் ஹாஃப் வரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணீர் வர வழியே இல்லாமல் அந்த கண்ணீர் அதனால் 2-3 தடவை அழுது, ரொம்ப மனசு விட்டு அழுத பாயிண்ட்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில். வெளில வரும்போது ரெஃப்ரெஷ்டாக செம்ம ப்ராடக்ட் அது அப்படின்னு ஒரு 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 இதோட வரும். அந்த செம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா anutech.in இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அப்படிங்கிறத லைவ் ப்ராஜெக்டில் வந்து உட்கார வச்சு உங்களுக்கு வந்து நீட்டாக 6 மாதம் வந்து ட்ரைனிங் தருது. ஒரு பேக்கேஜ் போட்டு ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 100% வேலை வாங்கி தராங்க. வேலை வாங்கி தரல அப்படின்னா நீங்கள் கட்டின காசு ₹1 இல்லாமல் திருப்பி தந்துடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் நடத்துக்கிற ஒரு கம்பெனிங்க, ரொம்ப ஆம்பிஷியஸாக ரொம்ப ப்ராப்பராக தொழில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை வாங்கியிருக்காங்க. நம்ம கண் முன்னாடி ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து இந்த நம்பரை வந்து தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னடா பாராட்டு பத்திரமே வாசிச்சுட்டு இருக்கிற, அப்போ என்னடா மோசமே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தப்புன்னு நான் நினைக்கிறேன், அயோக்கியத்தனம்னு நினைக்கிறேன். இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது இருக்குங்க ஒரு ட்ராமா. ஏன்னா 2 அப்படி ஷிஃப்ட் ஆகும், கிட்டத்தட்ட ஜானர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கலரே மாறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ஏங்க அந்த தில்லுங்க, அந்த பேனாவோட தில்லுங்க, அந்த பேனாக்கு அது அந்த ஆயுதமாக பேனாவை பயன்படுத்தி அந்த பேனாலேருந்து கேமரா ஒரு ஆயுதமாக ஸ்க்ரீனுக்குள்ளே வச்சுட்டு அப்படி ஒருத்தன் அங்கே நிற்கிறான், ஒரு ரூத்லெஸ் ரவுடி, அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் கேமரா வச்சு நிற்கிறான் கண்ணுக்கு பொதுவாக. அதுக்கு ரைட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒருத்தனுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்திருக்கும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆச்சரியமாக இருந்ததுங்க ஒரு ஃபிலிம் மேக்கர். இது கார்த்திக் சுப்பாராஜ் படம், அவ்வளோ தட்ஸ் ஆல். எஸ்.ஜே. சூர்யா சார் நடிச்சிருக்காரு, பிரிச்சிருக்காரு. எத்தனை பேர் எல்லாருமே பிரிச்சிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸில் பிரிச்சிருக்காங்க. அந்த ஆதிவாசியில் ஒவ்வொருத்தரும் பிரிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரை பிரிச்சிருக்காரு. ஆனால் அது ஒரு கார்த்திக் சுப்பாராஜ் ஈகோசிஸ்டத்துக்குள்ளே நடந்திருக்குது அப்படிங்கிறதான் வந்து உண்மை. எந்த இதுவும் பண்ணாமல் ஹி டுக் ஹிஸ் டைம், எழுதுறா பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச அவர் ரிசல்ட்டை பற்றி கவலையே படலன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன்டா, நல்ல படம் பண்ணுறேன்டா, பார்த்துக்கோண்டா. அண்ட் இன்னொன்று, உண்மையாலுமே சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். அதை வந்து அதான் எகைன் சொல்கிறேன், சமூக கருத்தாக போட்டு இந்தா குடிப்பழக்கம் அது போட்டு 24 மணி நேரம் அதுவே படத்துக்குள்ளே சொல்லி நம்ம டென்ஷன் ஆகி அப்பா இந்த தலைவலிக்காண்டியாவே ஒரு கோட்டை அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போகாமல் என்ன வெளில வரும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த படம் பார்த்துட்டு போகிறப்ப காடுகள் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் லவ் ஜாஸ்தியாகும், இன்னும் கொஞ்சம் யானைகள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தியாகும். யானை மாதிரி ஒரு சோஷியல் விலங்குகள் யாருமே கிடையாது. பெரியப்பா சித்தப்பா அந்த முறைகள்லாம் யானைகளுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு யானை இறந்து போச்சுன்னா இலவுக்கு வருங்க, இலவுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுகுங்க. சொல்லப்போனால் நம்ம இருக்கிறோம்ல இதோட மூதாதையர், நீ அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் நம்மளோட பெட்டர் ஸ்ட்ரக்சர்லாம் யானைகிட்ட வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஆனால் அந்த யானைகள் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடப்படுறங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யானையில் வந்து ஆண் பெண் இல்லாமல் அந்த நடுவில் இருக்கிற அந்த இடையினம் பாலினம் இருக்குல்ல, அந்த விலங்குகள்லாம் வந்து இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சுள்ள யானைகள். அதுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தெரியாதான். மக்னா யானைகள்னு சொல்லுவாங்க அந்த யானைகள். நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னேன். அப்படி
நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதை வந்து எப்படின்னா எந்த சைடுமே அவர் எடுத்துக்கல, இவன் நல்லவன் இவன் கெட்டவதெல்லாம் இல்லை. கடைசியாக நீங்கள் பண்ணுறது வந்து இயற்கையை அழிச்சு தள்ளுறீங்கடா, மனுஷன் அழிச்சு தள்ளுறீங்கடா அது மூலமாக அப்படிங்கிறத வெறுப்போட ஆனால் உண்மையோட பிடிச்சி சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். அங்கே தான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரை பெருசாக ஜெயிச்சார். அப்படி இது அவரோட மணிமகுடம், அவ்வளோதான். இது வந்து நாளைக்கு எவ்வளோ படங்கள் எடுத்தாலும் மணிமகுடம். எனக்கு ஹானஸ்ட்டாக ப்ரொடக்ஷனாக அவங்க எல்லாத்துக்குமே அந்த டீமுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா அதை அலோவ் பண்ணியிருக்காங்க, எங்கேயும் போய் தடை போடல. சரி பண்ணு, பரவாயில்ல பண்ணு, ஓகே. ஏன்னா பயம் இருக்குங்க, இருந்தாலும் காசு போடுற பயம் இருக்கு, எல்லாம் வாய் பேசிடலாம். ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 2 லட்ச ரூபா போட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நான் பயந்துருவேன். அவ்வளோதான் நமக்கு பெஸ்ட்டு. அப்படிங்கிறப்போ பல கோடிகள் போட்டு படம் எடுக்கிறப்போ அவ்வளோ பயம் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு கன்விக்ஷனாக ஒரு டீமாக திருப்பி ரினியூ பண்ணி ஒன்று அடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, திஸ் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ் சினிமா. ஒரு சினிமா வந்து இதை விட உயர்த்தி பிடிக்கிற ஒரு படம் கிடையவே கிடையாது. அந்த கடைசியெல்லாம் போகும்போது அந்த ஸ்க்ரீன்லாம் நான் ரொம்ப நேரம் ரிவீல் பண்ணலைன்னா அது நல்லா இருக்காது. போய் பார்க்குறப்ப அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். போய் பாருங்கள், டயர்டாகவே இருந்தீங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக வெளில வருவீங்க. யூ வில் ஹாவ் யுவர் ஹார்ட் ஃபீல்டு. ஃபேமிலியோடு போய் உட்காந்து பாருங்கள். எந்த வல்காரிட்டியோ தேவையில்லாத அனாவசியமான எந்த விஷயமே இருக்காது. பட் வெளில வரும்போது ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு ஒர்த்தியான ப்ராடக்டை பார்த்தா அதே ஃபீலில் தான் வெளில வருவீங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 மார்க்குகள் தான். ஏன் அது சொல்கிற மெசேஜ் அப்படியா? ஒரு டைரக்டர் வந்து ஒருத்தர் நம்பி இன்றைக்கி வந்து குண்டு சுட்டா தான், இன்றைக்கி வந்து கழுத்து அறுத்தா தான் படம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப இல்லை என் படம் இதுதான் அப்படின்னு வந்து ஒருத்தன் தில்லாக நிற்கிறான்ல, அதுபோல் நிற்கிறது மட்டும் கிடையாது, கிராஃப்ட் எல்லா கிராஃப்டையும் பர்ஃபெக்ட் பண்ணி நமக்கு ஒரு அப்படி ஒரு மீல்ஸ் ஒன்று சர்வ் பண்ணுறான். அது சாப்பிட்டா அதோட சுவையே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இது 100க்கு 100 தகும் அப்படின்னு வந்து நான் வந்து ஹானஸ்ட்டாக நினைக்கிறேங்க. போங்க, ஃபேமிலியோடு பாருங்கள். யூ வில் ட்ரூலி என்ஜாய். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.